வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. அதான் எமிக்ரேஷன் எல்லாமே முடிஞ்சுது. பேக்கை மட்டும் ஒரு 2-3 தடவை ஸ்கேனில் விட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன தான் பார்த்தாங்கன்னு தெரியல. அப்புறம் அதில் ஒன்றும் இல்லைன்ட்டு இருந்தாலும் போப்பா நீனே பாவப்பட்டவனாக இருக்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. இது பாருங்கள், குவைத்து டியூட்டி ஃப்ரீ. இங்கே உங்களுக்கு வந்து இங்கே எல்லாமே அதே தான் இருக்குது. இங்கே நம்ம சாக்லேட் வாங்கிக்கலாம். சாக்லேட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா. இது பாருங்கள், லிப்டன் தேயிலை. இந்த சைடு ஃபுல்லாக சாக்லேட் தான், அந்த சைடும் இருக்குது. சிகரெட்டு எல்லாமே கிடைக்கும். என்ன ரேட்டு போட்டிருக்காங்க பார்ப்போம். அப்பா, 3 அதாவது 3 இது வந்து 9 கடி. இதுவும் அதே தான். ஒரு இது வந்து பாக்ஸ் வந்து 3 கடி போட்டிருக்காங்க. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க்கு, அதாவது வந்து ஏர்போர்ட்டை பாருங்கள், பழைய டைப்பில் தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றும் புதுசாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும் ஏர்போர்ட். இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே போவோம். நமக்கு வந்து 25ஆம் நம்பர் கேட்டு. 25ஆம் நம்பர் எங்கே இருக்குது? இந்த லைனில் வருதா இல்லை வேறு எங்கேயும் போகுதா? உள்ளே போனால் தான் தெரியும். இதே லைன் தான். அந்த ஃபஸ்ட்டு வந்து 24 இருக்குது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 25. ஆல்ரெடி நமக்கு டைம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மெதுவாக அப்படியே போகலாம். இது வந்து கேட் நம்பர் 26. நம்ம அந்த பக்கம் இருக்குது 25. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுடைய சேட்டന്മാர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திருவனந்தபுரம் போகிறாங்க பாருங்கள், அதனால் ஃபுல்லாக கேரளாக்காரங்க தான் அதிகம் பேர் இருப்பாங்க. தமிழ்காரங்க அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ஒரு சில பேரை வேணால் பார்க்கலாம், மற்றபடி எல்லாமே மலையாளிஸ் தான் இருக்காங்க. அந்த கேட் இன்னும் ஓப்பன் ஆகலை. 10:35 ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க, இப்போ ஆகலை. இது எல்லாமே 25 உள்ள ஆட்கள் தான். இந்த இருக்குது பாருங்கள், கல்ஃபியர். இது நம்ம ஒரு டவுன் பஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதில் தான் இப்போ லக்கேஜ் இறக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் தான் இப்போ நம்ம போகணும் போல் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து வழி என்ன இருக்குல்ல, இது வழியாக போய் ஏற வேண்டியதான். அது இப்போ தான் வந்திருக்கு போல் இருக்குது. எல்லோரும் இப்போ உள்ளே வந்துட்டாங்க. அங்கே ஒரு எமிக்ரேஷன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கேனிங்கு, எல்லாம் முடிச்சாச்சு. 2 ஸ்கேனிங் இந்த பேக்குக்கு, 2 ஸ்கேனிங். பெல்ட்டு, பர்ஸு மொபைல் எல்லாத்தையும் உள்ளே அங்கே ஒருக்க ஸ்கேனிங் பண்ணாங்க, அங்கே ஒருக்க 2 டபுள் ஸ்கேனிங் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் பெல்ட்டு மாட்டிகிட்ருக்காரு. அதே கூண்டு வண்டி. இந்த கூண்டு கோவைக்குள்ளே போய் தான் உள்ளே ஏறணும். இதுக்கு ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா நின்ற இடத்துல அப்படியே சர்றன்னு போயிடலாம். போய்கிட்டே இருக்கு. பாருங்க, இவ்வளோதான் இருக்குது உயரம். இப்போ நம்ம வந்து அடுத்தது ஸ்டாப் எங்கே? பஹ்ரைன். சீட்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ். இதுதான் வந்து எக்கனாமி. இது அந்த சாப்பாடு டைம் ஆகிப்போச்சு. நம்ம இந்த இதை விரிப்போம். ஒரு பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க. அது விரித்து சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வெஜ்ஜி சாண்ட்விட்சு. சிக்கன் வேணுமா வெஜ்ஜு வேணுமான்னு கேட்டாங்க. நான் வெஜ்ஜி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தண்ணி பாட்டில், அவ்வளோதான். இது 2 தான். ஏன்னா இது வந்து 1 மணி நேரம் தான் ஜர்னி. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பஹ்ரைனில் போகிறதுல தான் வந்து கூடுதலாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்நாக்ஸ் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அந்த தற்சமயத்துக்கு இது போதும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி நல்லா இருக்குது. இந்த கோன்லாம் போட்டிருக்காங்க. கோன், இந்த இது மக்காச்சோளம், அது எல்லாமே உள்ளே இருக்குது. அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் பூசாக்காய், அந்த அதாவது அரபியன் ஸ்டைல் சாண்ட்விச். இது ஐசார் ஹாட் இல்லை.
வந்தாச்சு. எப்போ டவுன் பஸ் தான், அது மாதிரி தான் இருக்குது. தட தட தடா பிரேக் போடும் போதெல்லாம் கீச்சுன்னு ஒரே சவுண்டு. வந்து இறக்கி விட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. சரி, இப்போ பஹ்ரைனில் 1 மணி நேரம் வெயிட்டிங். என்ன நடக்குன்னு பார்ப்போம். போவோம். அங்கே ஏதாவது டூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கான்னு பார்ப்போம். நான் இந்த தடவை ஒன்றும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா வந்து எல்லா தடவையும் வாங்கிட்டு போகிறேன். தடவை எதுவுமே வாங்காமல் போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு. சூப்பராக தான் இருக்குது பஹ்ரைன். வாங்க. அப்பா எவ்வளோ நீளமாக இருக்குது, அங்கே வர இருக்குங்க. அதுக்கு தான் இது வந்து இந்த எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, அங்கே அவ்வளோ தூரம் இருக்குது. இதாக இருக்குது பாருங்க, நம்ம வந்த ஃப்ளைட்டு கல்ஃப் ஃப்ளைட். பெட்ரோல்லாம் போடுறாங்க போல இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறு சவாரி எங்கேயாவது போவோம். அவ்வளோ ஒன்றும் சூப்பர் இல்லை, ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது. தட 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 தடன்னு பயமாக இருக்குது. சீட்டில் போய் மோதுற மாதிரி இருக்குது. நான் தான் கடைசி போல் இருக்கேன். எல்லோரும் போயிட்டாங்களோ? போவோம் பொறுமையாட்டு. பஹ்ரைன் ஏர்போர்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது. அதாவது குவைத் ஏர்போர்ட்டை விட இது கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நவீனமாக கட்டியிருக்காங்க. நல்லா இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பால்லாம் பாருங்கள், அருமையாக வச்சுருக்காங்க. இது வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு அது கூட இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கேனிங் சிஸ்டம்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இருக்குது. இங்கே குவைத்தில் பழைய மாடல் தான், இங்கே வந்து வித்தியாசமாக பண்ணுறாங்க. எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே. கேட் நம்பரை பார்ப்போம். கேட் நம்பர் எத்தனை? 14B. 14B எங்கே இருக்குது? இந்த போர்டு இருக்குங்க. 11 to 16 இங்கே தான் கேட்டு. எந்த பக்கம் போகிறது? நேராக போகணும். நேரம்னா எந்த நேரம்? இந்த சைடு. சரி, இந்த சைடு போவோம். கீழே என்ன அழகாக இருக்குது, பிள்ளைகள் விளையாடுற மாதிரி. பாருங்க, செஸ் போர்டு. அப்புறம் இங்கெல்லாம் வந்து டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஏர்போர்ட்டு பந்தாவாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன். அப்பா, ஃப்ளைட்டு ஒன்றையுமே காணலை. எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க போல இருக்குது. ஒரு ஃப்ளைட்டையுமே இல்லையா? இனிமே தான் வருவாங்களோ? சரி, 14B எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கே போய் வெயிட் பண்ணலாம். நான் வெள்ளரிக்காய் எல்லாம் கொண்டு வந்தேன், அதை எடுத்து சாப்பிடுவோம். இதுதான் 14B. அதில் போட்டிருக்கு பாருங்க, திருவனந்தபுரம் 2 மணிக்கு கரெக்டாக 2 மணிக்கு போகணும். இப்போ தான் ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு அப்படி மெதுவாக கொண்டு போகிறாரு. ஃப்ளைட்டே ரொம்ப பழசாக இருக்குது. முதல்ல கல்ஃப் ஏர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா? நான் சவுதியிலேருந்து நிறைய தடவை கல்ஃப் ஏரில் வந்திருக்கேன். ஆனால் பஹ்ரைனுக்கு ஆனால் மெதுவாக போகுது பாருங்க. குவைத்துலேயும் ரொம்ப நேரம் ரன்வேல ரொம்ப நேரம் ஓடிச்சு. இங்கேயுமே ரன்வேல ரொம்ப நேரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு அடுத்த டவுன் பஸ்ஸில் ஏறியாச்சு. இது வந்து நமக்கு ஜன்னல் ஓரமாக சீட்டு கிடச்சிருக்கு. கொஞ்சம் தூரம் வெளியில் பஹ்ரைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டே போகலாம். கொஞ்சம் தூரம் போனவுடனே கடல் வந்துடும். பஹ்ரைன் வந்து சின்ன நாடு தான். பார்ப்போம், நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இப்போ மணி எத்தனை? இப்போ 2 மணிக்கு எடுக்கான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ 2 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இங்கேருந்து கரெக்டாக 5 மணி நேரம் ட்ராவல் டைம் நினைக்கிறேன். ராத்திரி 9:30 மணிக்கு போகுது.
இங்கேயும் நம்ம குவைத் டயம் எல்லாம் ஒன்று தான். குவைத் டயம் அப்புறம் சவுதி டயம் எல்லாமே ஒன்று தான். அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு 2 மணிக்கு எடுத்தால் நம்ம ஊரில் இப்போ 4:30 மணி. இப்போ நைட்டு 9:30ங்கும் போது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. பார்ப்போம் கரெக்டாக கொண்டு சேர்க்குறாங்களோ. 10 மணிக்கு வெளியில் போயிடணும். 10 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். காரை கொண்டுட்டு அவங்க 10 மணிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃப்ளைட்டில் கூட கரண்ட் போயிட்டு கரண்ட் போய் திரும்ப வந்து வெளியில் கரெக்டாக பின்பக்கம் எக்ஸிட் இருக்குது. அதாவது இந்த எக்ஸிட் வந்து இந்த இதுக்கு ரெக்க மேலே நடக்கிற மாதிரி தான் கரெக்டாக அந்த வழி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபேனு, எவ்வளோ பெரிய ஃபேனு. இந்த இதில் ரெக்கையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அப்படி வளைஞ்சி மேலே பார்க்க தூக்கி விட்ருக்காங்க. ஆனால் அதே கல்ஃப் ஃப்ளைட்டு தான் அந்த ஃப்ளைட்டு. ஆனால் அதில் வந்து அந்த மாதிரி கொடுக்கல. ஒவ்வொரு ஃப்ளைட்டும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜெசீராலையும் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. போட்டாங்க ரிவேர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போகுது. பார்ப்போம். யாருக்கா 25 நிமிஷம் லேட்டு. விரட்டி போய் அந்த டயத்தை கரெக்டாக பிக்கப் பண்ணுறாங்களா இல்லை என்ன லேட்டாக தான் போய் சேருமா அப்படிங்கிறது தெரியல. 10 மணிக்குள்ளே போச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 10 மணி, அதாவது 9:30க்கு போயிடணும், 10 மணிக்கு வெளியே போயிடணும் லக்கேஜ் எடுத்துகிட்டு. அப்படின்னா தான் கரெக்டாக டைம் வரும். பார்க்கலாம். அந்த ஃப்ளைட்டு கிளம்பிட்டேன். இது ஏன் கிளம்பாமல் இருக்குன்னு தெரியல. ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி கொண்டு வந்தான், அப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டான். அது அழகாக அப்படியே இறங்குது கீழே. Your life jacket should only be inflated as you are leaving the aircraft from a door or after leaving this aircraft from an overwing exit. இப்போ ஸ்பீட் கொடுத்து எகிறிடுவாங்க போல. Sharply on the red taggles or يجب إغلاق جميع الأجهزة الإلكترونية وأجهزة الحاسب الآلية المحمولة. அப்புறம் இது பயிர் மாதிரி, அப்புறம் இது ஒரு பீஸ் வாட்டர் பாட்டில் சாலில் இருந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரைஸ் சிக்கன் ஓரளவுக்கு பரவாயில்ல. டைம் வந்து 9:30 தான். ஆனால் 9:20க்கே வந்தாச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. வெளியில் வந்து மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. பார்ப்போமா. பாருங்கள், அங்கங்கே தண்ணி கட்டி கிடக்கா. அதாவது இங்கே வந்து நல்ல வெயிலுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து மழை இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது. வெளியில் போனால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் போல இருக்குது. சரி, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்மளும் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். இந்திய தாய் திருநாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளே நமக்கு சொல்லிக்கிட வேண்டியதான். வாங்க உள்ளே போவோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. குவைத்தில் ஒரு குத்து, இங்கே ஒரு குத்தி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேக்கும் சீக்கிரம் வந்துட்டு. அதாவது எல்லா பெட்டியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என் பெட்டியை இன்னொரு ஆள் தூக்குறாரு, அவர் பெட்டியை நான் தூக்குறேன். அப்படி அதில் இப்போ நான் ஏற்கனவே ஸ்டிக்கர் ஒட்டி பேர் ஓட்டினதுனால, பேர் எழுதியிருந்ததுனால அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி எடுத்துட்டேன். சரி, இப்போ நம்ம வெளியில் போகலாம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரி, ஆட்கள் வந்திருக்காங்களா என்ன ஏது. நான் அங்கே வச்சே ஃபோனை ஆக்டிவேஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். அது இங்கே வந்து வைஃபை கிடைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வைஃபைக்கு மெசேஜ் கேட்குது. மெசேஜ் நம்பர் கொடுத்தா தான் அது போடலாம் போல் இருக்குது. சரி பார்ப்போம், நம்ம இப்போ வெளியே இருப்போம். என்ன நடக்குது. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு வந்து தங்கம் தான் மெயினாக பார்க்குறாங்க. மற்றபடி நார்மலாக நம்ம ரொம்ப ஈஸியாக வெளியே வந்தாச்சு. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப டைம்லாம் ஆகலை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:45 தான் ஆகுது.
நான் 9:20க்கு லேண்டிங் ஆச்சு. கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் காரை பார்த்து போய்கிட்டு இருக்கேன். காரில் ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்மளை அழைக்கிறதுக்கு வீட்டிலேருந்து ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி வீட்டிலேருந்து ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கரெக்டாக வெளியில் வந்துட்டேன். வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போக வேண்டிதான். அதாவது இந்த ஏர்போர்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து கேரளாக்காரங்க செயின் எல்லாம் போட்டு வந்தாங்க. அப்போ அந்த செயினெல்லாம் பிடிச்சி அப்படி திருப்பி பார்த்து பழசா புதுசா அப்படிங்கிறது அந்த தங்கத்தில் மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஊரில் இருந்து இட்லி அவிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. இட்லி சாப்பிட்டாச்சு, நல்ல வயிறு ஃபுல்லாகிட்டு. இட்லி, அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி, மிளகு பொடி எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டாச்சு சூப்பராகிட்டு. இந்த டாக்ஸி வந்து பார்க்கிங் பண்ணதுக்கு ஒரு 150 ரூபா டோக்கன் கேட்டாங்க. 150 ரூபா கட்டியாச்சு. கட்டிட்டு இப்போ நம்ம வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டி தான். அதாவது ஃபேமிலி எங்கடா வெறும் ஏர்போர்ட்டை மட்டும் காமிக்கிறிய அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். ஒரு சில ஆள் வந்து சில பாலிசி வச்சுருப்பாங்க, வீடியோ ஃபோட்டோக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நம்ம வீட்லேயும் அவங்க வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க. அதனால் நம்ம அதை விட்டுறலாம். சரி பார்த்துக்கிடுவோம் அடுத்தல என்ன நடக்குன்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் வந்து சொல்லியிருப்பேன், அதாவது வெளிநாட்டிலேருந்து போகிறவங்க மட்டும் உறவுக்காரங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு வந்து இங்கேருந்து பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க. சாக்லேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே, மற்ற இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கிட்டு போவாங்க. அப்போது ஒவ்வொரு தடவையும் 2 வருஷம் முடித்து போகும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தனியாட்டு செலவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம உள்ளூர்லேயே வந்து இப்போ சென்னை போன்ற சிட்டியில் அங்கெல்லாம் வந்து நம்மளை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்க வந்து அந்தளவுக்கு உறவுக்காரங்களுக்கு வாங்கிட்டு போவாங்களாங்கிறது சந்தேகம்தான். அது வெளிநாட்டில் இருந்து வர்றவங்கள்ட்டே ஒரு எதிர்பார்க்குறது ஒரு தனி சிறப்பு. அது அந்த காலத்துலேருந்தே அது பழக்கம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த தடவை பார்த்திங்கன்னா நான் வெறுங்கையும் வீசின கையுமாக தான் போகிறேன். இப்போ ஏர்போர்ட்டை விட்டு மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இது வந்து இப்போ வந்திருக்குது பார்த்திங்கன்னா வந்து நம்மளை கூப்பிட்றதுக்கு வந்து அம்பாஸ்டர் கார் தான் வந்திருக்கு. இவர் தான் வந்து எப்போதுமே வரக்கூடிய ஆள். அதனால் அவரே வந்து அவங்க கூப்பிட்டுட்டாங்க போல இருக்குது. ரொம்ப பொறுமையான ஆள். இன்னொரு தடவை அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது அவரை பற்றி பகலில் காமிக்கிறேன். அவர் தான் இப்போ வந்திருக்காரு. வாடகையுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். டிரைவரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் வந்து கஸ்டமர் விரும்புவாங்க. அது நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான். அதாவது ஆட்டோக்காரராக இருக்கட்டும், டாக்ஸிக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் அவங்கள திரும்ப கூப்பிடுவாங்க. ஏன்னா போகிறவங்க வந்து நிறைய அவங்களுக்கு இடையூறு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி போகிற வழியில் 4 இடத்துல நிப்பாட்டுவாங்க, அவங்கள டிலே பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியாக இருக்கட்டும், இல்லை போயிட்டு வர்ற வழியாக இருக்கட்டும், ஹோட்டலில் போய் சாப்பிட போவாங்க. அந்த மாதிரி அவங்க பேசுனது ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த டிரைவர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஆட்களுக்கு வந்து சவாரி அதிகமாக வரும். கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறவங்கள வந்து அடுத்த தடவை யாருமே கூப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வண்டிக்குள்ள டிரைவரும். இவர் வந்து நம்ம ஏரியா பக்கமே நிறைய டிரைவர் இருக்காங்க. ஆனாலும் இவர் கொஞ்சம் தள்ளி இருக்கார். இவரை தான் வந்து அவங்க விரும்புவாங்க. ஏன்னா வந்து அதாவது ஃபேமிலியோட ஒரு ரிலேஷனாட்டு போகக்கூடிய டிரைவர் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி உள்ள டிரைவர் தான் யாருமே விரும்புவாங்க. இப்போ நானுமே இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர், அந்த டாக்ஸியெல்லாம் ஓட்டியிருக்கேன், ஃபாஸ்ட்ராக்லாம் ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் வந்து நம்ம கூட வந்து அந்த பேசஞ்சர் வந்து சுமூகமாக போவாங்க. இல்லைன்னா போகிற வழியிலே நிறைய வாக்குவாதம்லாம் நடக்கும். நம்ம கட்டண ரேட்டெல்லாம் அவங்கள்ட்ட பேச முடியாது. அதனால் விட்டு கொடுத்து போனால் தான் அந்த இடத்துல நமக்குமே டென்ஷன் இருக்காது. நமக்கு வந்து பெட்ரோல் விரையும் ஆகும், டைம் வீணாக போகும், இந்த மாதிரி பல பிரச்சனை வரும். அது அவங்க மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் அது ஒரு சில மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, சில பேர் புரியாதவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகணும். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் அப்பா ஐசியூ வார்டில் தான் இருக்காங்க. அதாவது அவங்க மகன் வெளிநாட்டிலேருந்து வராங்க, 12:30 மணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கு. அதனால் இப்போ நம்ம டைரெக்டாக நாகர்கோயிலில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு நைட் நேரம் இப்போ நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதனால் வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில் நேரத்தோடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.